ஸ்டார்ட் ரெக்கார்டிங். சரி, நாம் ஒரு இறைவணக்கத்தை செலுத்திவிட்டு பிறகு ஆரம்பிக்கலாம். எல்லாரும் மனதார ஒரு பிரேயர் வச்சுக்கோங்க. என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் இந்த அரியதோர் கலையை நமக்கு பயிற்றுவித்த நமது ஆசான் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு நமது நன்றி மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எமது வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மகா குரு மகா பெரியவர் அவர்களின் பாதம் பணிந்தும், எனது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாம் வல்ல நாராயணன் வணங்கி, மேலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையை அளித்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உற்றார் உறவினர் மற்றும் ஜோதிட சொந்தங்களான அனைத்து குருமார்களுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய தினம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தை நாம் இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஆய்வு செய்வதற்கு குருமார்கள் ஹேண்ட்ரைஸ் செஞ்சிருக்காங்க. அவர்கள் ஆய்வு செய்த பலனை இங்கே தெரிவிக்க ஹேண்ட்ரைஸ் செஞ்சிருக்காங்க. ஸ்ரீதர் சார் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க முதல்ல ஆரம்பிங்க சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 13/10/1995 11:30 AM காலையில் பிறந்த ஆண் ஜாதகர், கோயம்புத்தூரில். இவர் ராசி ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். முதல் கேள்வியாக சம்பவம் 15/10/1995 என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. குழந்தை பிறந்த 2 நாள் அன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா சந்திரதசா, புதன் புக்தி, சுக்கிரன் அந்தரம் நடந்திருக்கு. அந்த டயத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு தாய்க்குன்னு எடுத்திருக்கேன். 5ஆம் அதிபதியாக இருக்கிற சந்திரன் 3ல் உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் பார்வையில் இருக்கு, தசா நடத்துறாரு. அதே செவ்வாய் 5க்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து தசா நடத்துறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதனும் பார்த்தீங்கன்னா தாய்க்கு பாதக மாரகஸ்தானத்தில் ரோகாதிபதியோடு இணைஞ்சு புதன் 7ல் தசா புக்தி நடத்துறாரு. அதே மாதிரி சுக்கிரன் அந்தரம் 8ஆம் அதிபதியா ராகுபடியிலிருந்து அந்தரம் நடத்துறாரு. அந்த சமயத்தில் தாய்க்கு ஏதாவது சுகவீனங்கள், அதாவது தேக நலன் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறோ இல்லை சுவாச கோளாறு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது தாய்க்கு ஏதாவது சிகிச்சை அந்த டயத்தில் மேற்கொண்டிருக்கலாம்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் எப்பொழுதுன்னு கேட்டிருக்கீங்க. திருமணம் பார்த்தீங்கன்னா குரு தசா, குரு புக்தி, செவ்வாய் அந்தரத்தில் நடைபெறும்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த குரு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் இடையில இந்த செவ்வாய் இருக்காரு. அவரே 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு, சந்திரனோட பார்வையிலேயே இருக்கிறதுனால இந்த செவ்வாய் அந்தரத்துல இவருக்கு திருமணம் நடைபெற்றிருக்குன்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த தாரதோஷம் வேலை செய்யுமான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தாரதோஷம் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான், வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் ராகுக்கும் இடையில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் பாவகர்த்தாரிகள் இருக்கிறது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ராகு திசையும் முடிஞ்சு போச்சு, சுக்கிர திசை வரப்போறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னதான் தாரதோஷம் வேலை செய்யலினாலும் இவர் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் சரி, 7ஆம் அதிபதியும் சரி கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால தோணுனாலும் கொஞ்சம் பலவீனம் இருக்கிறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செய்யணும். ஏன்னா செவ்வாய் 7ல் பார்க்கறதுனால அந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சங்கடங்கள் வரும். இருந்தாலும் குரு பார்வை அந்த ஒளி கொஞ்சம் கிடைக்க தான் செய்யுது. அதனால திருமண வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்க தாய் தந்தையோட அனுசரணை, குடும்ப அனுசரணைங்கிறது கொஞ்சம் இவர் பிடிப்பு இல்லாம தான் இருப்பாரு. இவரோட பிடிவாதத்தை இவர் நினைத்ததை செய்யக்கூடிய இதில் தான் இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்திருக்கேன் மேம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பா சொன்னீங்க. அடுத்தபடியா சசி அம்மா இருக்காங்க லைன்ல. அம்மா வணக்கம், நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். 15/10/1995 என்று என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. அப்ப சந்திர தசா, புதன் புக்தி, சுக்கிரன் போயிட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு அதே அவரே இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 6ல இருக்காரு, உச்சமா இருக்காரு. ஆனாலுமே சனி உங்களுக்கு அந்த பாவகத்துல அந்த சனியோட பார்வையும் படுது. அதனால அந்த குழந்தைக்கு கூட ஏதாவது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல ஏதாவது கழிவு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது ஏதாவது சுவாச கோளாறுகள் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். மேலும் தாய்க்கும் கூட ஏதாவது சுகவீனங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா புதனும் இந்த 4ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ புதன் இந்த இடத்துல 4ஆம் வீட்டை பாக்குறது இந்த பாதக மாரகாதிபதியா இருந்து தான் பாக்குறாரு, உச்சமடைந்த புதன் பாக்குறாரு. சோ அந்த மாதிரி தாய்க்கும் ஏதாவது சுகவீனங்கள் நடந்திருக்கலாம், குழந்தைக்கும் நடந்திருக்கலாம். நெக்ஸ்ட் 2014
ராகு தசை சனி புக்தி, ஏன்னா அந்தரம் மாறி மாறி இருக்கிறதுனால அதை எடுத்துக்கல மேடம். நெக்ஸ்ட் ராகு தசை சனி புக்தி மட்டும் எடுத்திருக்கேன். அப்ப அந்த சனி வந்து அந்த ராகு வந்து சுக்கிரன் போல செயல்படுவாரு. அவரே 6ஆம் அதிபதி, 6க்கும் 11க்கும் உடையவர், 11லயே வந்து ஆட்சியா இருக்காரு. அந்த 6ஆம் அதிபதியா இருக்கிற அந்த சுக்கிரன் அந்த 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 3 சனி புக்தி வந்து உங்களுக்கு 3லயும், அந்த சுக்கிரன் வந்து 11லயும் இருக்கிறதுனால ஏதாவது வெளி பழக்கம் இல்ல நட்பு ரீதியா ஏதாவது சகோதர ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நடந்திருக்கலாம். இவருக்கு இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் திருமணம் எப்பொழுதுன்னு கேட்டிருக்கீங்க. தாரதோஷம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. தாரதோஷம்லாம் இவருக்கு இல்ல. 11ஆம் அதிபதி 11லயே ஆட்சியா இருக்காரு. ஆனா வந்து ராகு பிடியில தான் இருக்காரு. ஒன்றும் பெருசா ஒன்றும் இதா இல்ல. அந்த ராகு இதுலயே இருக்கிற ராகு பிடியில இருக்கிறதுனால கொஞ்சம் மன வாழ்க்கையில கொஞ்சம் மனைவியோட அனுசரிச்சு போய்க்கணும். குரு இவருக்கு வந்து குரு தசா குரு புக்தி சூரியன் அந்தரத்துல திருமணம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சூரியன் வந்து 9ஆம் அதிபதி 10ல உச்சனோட சேர்ந்துதான் இருக்காரு. ஸோ அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். அதனால அந்த டைம்ல திருமணம் நடக்கலாம். நெக்ஸ்ட் தாய் தந்தையர் தாய் வந்து ஏதாவது இவர் வந்து புதனோட சேர்ந்திருக்கிற தந்தை 9ஆம் அதிபதியா இருந்து 10ல இருக்காரு. உச்சனோட வீட்டுலதான் இருக்காரு. ஸோ தந்தையோட இது நல்லா தான் இருக்கும். தந்தை கூடயும் இவர் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்குவாரு. தாய் வந்து 8ஆம் அதிபதியா இருந்து 6ல இருக்காங்க. குரு பார்வையில இருக்காரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயோட பார்வையும் இருக்கு, சனியோட பார்வையும் அந்த பாவகத்துல விழுகுது. ஸோ அதனால தாய் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே மாதிரி தந்தையோட பாவத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த சனி பாக்குறாரு. அதனால தந்தையோடவும் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். நெக்ஸ்ட் இவருக்கு இப்ப குரு தசா போயிட்டு இருக்கு. இவரே 1ஆம் அதிபதியா இருந்து 4ஆம் அதிபதியாவும் இருந்து 12ல இருக்காரு. ஸோ தன்மனைக்கு 12ல மறைஞ்சிட்டாரு. ஆனா அந்த 4ஆம் வீட்டை பாக்குறாரு. அதனால வந்து இவருக்கு வந்து இந்த வீடு வண்டி அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாயோட இருக்காரு, சனியோட பார்வையும் அந்த பாவத்துல படுதுதான். ஆனா இந்த குரு தசா வந்து இவரே லக்னாதிபதியா இருக்கிறதுனால ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அவ்வளவுதாங்க மேடம். நன்றி மேடம். நன்றி அம்மா, சிறப்பு, வாழ்த்துக்கள். சரி, நல்லா கணிச்சிருக்கீங்க இருவருமே. ஸ்ரீதர் சார் நல்லா கணிச்சிருக்கீங்க. நிச்சயமாக இவருக்கு தாரதோஷம் கிடையாது. சரி, இப்ப சம்பந்தப்பட்ட நபர், இந்த ஜாதகத்திற்கு தொடர்புடைய நபர் அம்மா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். 2 குருமார்களுக்கும் நன்றி மேடம். சரி, உங்களோட கருத்துங்களா? இவருக்கு 15/10 பிறந்த உடனே 2 நாள்ல இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்ல மேடம், அதே மாதிரி அவரோட சுவாச குழாயில பிரச்சனை இருந்ததுனால அவருக்கு ஒரு சர்ஜரி இந்த நம்ம உணவு குழாயில நடந்துச்சுங்க. அந்த மாதிரி அது கரெக்டா சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2014ல வந்து அவருக்கு படிப்புக்கு மேற்கொண்டு வெளிநாட்டுக்கு படிக்க போனாருங்க. அந்த மாதிரி அது அது 2ம் சொன்னாங்க. 2 பேருமே அது சொன்னாங்க. இதுக்கப்புறம் 1, 2 புரியல, அது கேட்கலாங்களா? கண்டிப்பா கேட்கலாமா. நீங்க ஒப்பீனியன் உங்க கேள்விகள் நிறைய இருக்கும். உங்களோட கேள்விகள் கேட்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல, சனி வந்து 10ஆம் வீட்டை பார்க்கிற மாதிரி சொன்னாங்க. 10ஆம் வீட்டை சனி எப்படி மேடம்? அதுதான் எனக்கு புரியல. 7, 8வது பார்வையா தானே வருங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா. ஒரு மார்க் சொல்லுங்க. சனியோட ஒளி படுது மேடம். 9ஆம் வீட்டை பார்த்து அதோட ஒளி வந்து ஏன்னா 25 டிகிரில தான் படுது இல்லைங்களா? அப்ப மீதி இல்லைங்களா 10ஆம் வீட்லயும் படும் இல்லைங்களா? ஏன்னா 25 இங்க 15 20 இது பட்டாலும் மீதி வந்து ஒரு 10 வந்து இங்கதான் படும் மேடம். 10ஆம் இடத்துலதான் படும். சோ அந்த பார்வை வந்து புதன் மேல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேடம். ஓகே அதுதான் கேட்கணும். அதே மாதிரி 5ல கேது இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பிறக்கிறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்களா? அந்த மாதிரி கேது 5ல இருந்தாலும் அது சுக்கிரன் பார்வையில தான் இருக்கு மேம் கேது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் தன்மனைக்கு 8ல மறைஞ்சாலும் அவரோட வீட்டுலதான் ஆட்சி பெற்று குருவோட தான் அமர்ந்திருக்காரு. இங்க குருவும் பாத்தீங்கன்னா பெருசா கெடவில்லைங்க மேம்.
குருவுமே பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை இருந்தாலும் அங்கே சந்திரனோட பார்வையில நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு குழந்தை பாக்கி அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, அது குருதசாவே நடக்கிறனால குழந்தை பாக்கிய பற்றிய பிரச்சனை இல்லை. திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து செஞ்சு செல்லணும் மேம். இவர் கொஞ்சம் ஒரு சில டைம் அந்த பிடிவாதங்கிறது ஒரு சில டைம் இருக்கும். அவரோட நினைச்சதும் செய்யணும்னு நினைப்பாரு. அதனால அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். 7ஆம் வீட்டுல அந்த சனியோட செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அந்த இணக்கங்கிறத கொஞ்சம் பேணிக்கிட்டா மட்டும் போதுங்க. மற்றபடி குழந்தை பாக்கி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேது இருக்கிறதுனால மட்டும் கெட்டத இதாகாது. அது நீங்க பார்க்க வேண்டியதில்லை. ஓகேங்க. ஆமா, கொஞ்சம் பிடிவாதம் விட்டு கொடுக்கறதெல்லாம் இல்லைங்க. ஆனா இப்போ இவரு அங்கேயே திருமணம் பண்றதா இருக்காருங்க. ஆனா அதான் 1 வருஷம் கழிச்சு 2027 தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காருங்க. 27 அதனாலதான் சரி அவரோட குணத்துக்கு அது எப்படி ஒத்தே போகல அந்த மாதிரிங்கிறதுனால தான் சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். மோஸ்ட்லி இவருக்கு 2026ல நடந்துரும் மேம் மேரேஜ். 2027 விட 2026லயே நடந்துரும். 7ஆம் அதிபதி வக்கரமா இருக்கிறதுனால கொஞ்சம் இயல்புக்கு மாறா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரோட விருப்பத்துக்கு தான் நடந்தாலும் கொஞ்சம் அந்த திருமணம்ங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடி இருக்காதுங்க மேம். அவரோட விருப்பப்படி இருந்தாலும் கொஞ்சம் அது கொஞ்சம் மாறிட்டே இருக்கு. ஆனா ஆட்சி உச்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க மேம். அது பிரச்சனை இல்லை. குருவோட பார்வை அங்க லைஃபா இருக்குது, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அந்த 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 2 பக்கம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுபகரகம் இருக்கிற அளவுக்கு இருக்காங்க. செவ்வாய் பார்வை இருந்தாலும் 2 பக்கமும் அந்த சுபகரக ஒளி படுறதுனால திருமண வாழ்க்கை அவங்களுக்கு பெருசா இருக்காது. கொஞ்சம் இதுல மட்டும் குணநலன்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டான பாத்துக்கிட்டாங்கன்னா போதுங்க மேம். மற்றபடி பிரச்சனை இல்லை. நீங்க பயப்படணும். அது நம்ம எதிர்பார்த்தபடி இருக்காது. அந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அது கொஞ்சம் வக்கரமா இருக்கிறதுனால இயல்புக்கு மாறான ஒரு திருமண வாழ்க்கை கொடுப்பாங்க. சரி சார். ஓகே சார். ஓகே மேடம் நான் சொல்லட்டுமாங்க மேடம்? சொல்லுங்க மேடம். நான் மியூட்ல போட்டுறேன். கேது வந்து 5ல இருக்காங்கல்ல மேடம், அதனால கொஞ்சம் தடையை கொடுப்பாங்க. ஏன்னா சனி பாக்குறாரு, செவ்வாயும் பாக்குறாரு, அதோட பார்வை படுது. சோ அதனால வந்து காரகரும் வந்து அந்த சனியோட பார்வையும் குரு பாவகத்துல விழுகுது. அதனால வந்து செவ்வாயும் அங்க இருக்காரு. அதனால கொஞ்சம் தடையை கொடுத்துதான் அதுக்கப்புறம் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. ஓகேங்க மேடம். ஓகேங்க. தடை இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதனால தான் கேட்டேங்க. அந்த இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் கேட்டேங்க. ஆமாங்க மேம், கொஞ்சம் தடை இருக்கும், தடை தாமதம் இருக்கும். ஓகேங்க. இப்ப சனி செவ்வாய் பார்த்துட்டு செவ்வாய் சனியை பாக்குறதுனால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இருக்குங்களான்னு அதையும் கேட்கணும்ட்டு. ஆமாங்க மேம். ஆனா செவ்வாயோட பார்வை வந்து உங்களுக்கு அந்த பாவகத்துல விழுகுது, ஆனா சனி மேல விழுகலைங்க மேடம். விழுக்கல. ஓகேங்க. ஓகேங்க. செவ்வாய் அதே மாதிரி 2ஆம் இடத்தை பாக்குறாங்கன்னு சொன்னீங்க நீங்க. பட் செவ்வாய் வந்து சனி 3ஆம் இடத்தை தானே பாக்குறாங்க. 3ஆம் பாவத்தை தானேங்க மேடம்? புரியல, சொல்லுங்க. இல்ல ஒருத்தர் முதல்ல சொன்னவங்கன்னு நினைக்கிறேங்க. செவ்வாயோட பார்வை 2ஆம் பாவகத்துல விழுகுது அப்படின்னாங்க. பட் செவ்வாயோட பார்வை 3ஆம் பாவத்துல தானுங்க விழுகுது. அதனால கேட்டேங்க. இல்ல மேடம், அது 0 டிகிரில தான் இருக்காரு இல்லைங்களா செவ்வாய்? 0 டிகிரில தானே இருக்காரு. அப்ப அவருடைய பார்வை வந்து இந்த சைடு ரைட் சைடும் வந்து உங்களுக்கு வந்து 15 டிகிரி படும். அதனால அந்த 2ஆம் பாவத்திலே படுது. ஓகே மேடம். ஓகேங்க. எல்லாம் இந்த டிகிரி இதுல ஓகேங்க மேடம். இப்ப புரிஞ்சிருச்சுங்க. ஓகேங்க. வேற சந்தேகம் மேம் நான் ஒரே இது மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு இதுல என்னன்னா 5ஆம் இடத்துல அந்த கேது இருக்குதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த சனியோட பார்வை உங்களுக்கு கேது மேல படாதுதானுங்க மேம். சனியோட பார்வையும் சரி செவ்வாயோட பார்வையும் சரி அது மேல படாதல்ல, கேது மேல படாது. குருவோட ஒளி அங்க பட்டுறதில்லைங்க மேம். கேது மேல குருவோட ஒளி அங்க கிடைக்கும்ல. 12 டிகிரி 5ஆம் பார்வையை பார்க்கும்போது 12 டிகிரி இந்த பக்கம் வைக்கும்போது அந்த பக்கம் 2 டிகிரி பார்த்துட்டு வரல மேம். குரு கேதுவை பார்த்துட்டு வரல. அந்த தடைங்கிறது நீங்கிருமில்லங்க மேம். பாவத்தன்மை இருக்கு இல்லைங்க சார். ஏன்னா சனி பார்வையும் விழுகுது, செவ்வாய் பார்வையும் விழுகுதுங்கும் போது அது கொஞ்சம் பாதிக்கப்படுது தானேங்க சார். ஆனா குரு சுக்கிரன் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுது இல்லைங்க மேம். அதனாலதான் கேட்கிறேன். நான் அந்த டவுட்டுக்கு தான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. குரு சுக்கிரன் சேர்ந்து பாக்குறாங்களா? 2 பாவகரங்கள் பார்த்தாலும் 2 சுபகரங்கள் அங்க தொடர்பு கொள்ளுதலாம். அது ஆட்சி பெற்ற சுக்கிரன். அததான் கேட்கிறேன் சார். 50-50 தானே? நீங்க 2 பிளஸ் 2 மைனஸ் சொல்றீங்க. அப்ப 50-50 தானேங்க சார். அததான் கேட்கிறேன் மேம். 5ஆம் அதிபதியும் ஆட்சியா இருக்கிறாங்க. அதனாலதான் கேட்கிறேன். அதனாலதான் தடை தாமதத்துக்கு அதை கேட்கிறேன் மேம். வேற ஒண்ணும் இல்லை. கன்ஃபார்ம் அடுத்து புக்தி வருது. சனி புக்தி கன்ஃபார்ம் வருது. சனி புக்தி நீங்க சொல்ற மாதிரி அதுல ஒரு டிலே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல.
ஆனா அந்த சனியும் பாத்தீங்கன்னா வக்ரமாயி ஆட்சி பெற்று இருக்காரு. அதனாலதான் கேட்டேன். செவ்வாயும் உங்களுக்கு அந்த 5க்கு 8ல மறைச்சிட்டாரு இல்லைங்களாங்க சார்? ஃபர்ஸ்ட் இந்த 5ஆம் அவரோட ஆமாங்க மேம், மறைஞ்சிட்டாரு. ஆனா இருந்தாலும் அவர் குருவோட சுக்கிரனோட சுபகர்த்தாரியில தான் இருக்காரு. உட்கார்ந்த வீட்டை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு தானேங்க சார் அதுக்கப்புறம் தானேங்க சார் செகண்ட் ஹாஃபா தானேங்க சார் அதுல செய்யணும் அந்த வீட்டு வேலைய. தசா குரு தசா தாங்க மேம். இல்லைங்க சார் இப்ப சொல்லல, அந்த செவ்வாயோட இதெல்லாம் பீரியட் வரும்போது. அது செவ்வாயோட பீரியட் வரும்போது அது நடக்குங்க. ஆமாங்க சார் அப்படிதான் இருந்தாலும் சொல்றேன். இதை நீங்க 12ன்னு எடுக்கணும்ல மேம். அயன பயண சோகம் அந்த போக சுகத்தை கொடுக்கணும்ல. அதனாலதான் அந்த செவ்வாய் அந்தரத்தை எடுத்தேன் நானு. அப்படின்னாலும் செவ்வாய் ஒரு பவர் தானேங்க சார்? ஆமாங்க மேம், பவர் தான். ஆனா இந்த லக்னத்துக்கு அவர் பஞ்சமாதிபதிங்க மேம், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அது ஓகே தாங்க சார். ஆனா கேதுவும் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு தடை கொடுப்பாருன்னு சொல்றேன். தடை இருக்கும் மேம். எனக்கு தெரிஞ்ச அந்த சனி புக்தி தான் தடையா இருக்கும்னு நினைக்கிறேங்க மேம். இவங்களுக்கு வந்திருந்தா அந்த சனி புக்தி வருது இல்லைங்க மேம், அந்த பீரியட் தான் தடையா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நியூட்ரலைஸ் ஆகுதுங்கிறது தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. தடையை சொல்ல, நான் நியூட்ரலைஸ் ஆகுதுங்கிறத தான் சொல்லுவேன். சார் கிடைக்கும், ஆனா தாமதம் கொஞ்சம். இவருக்கு வரப்போற மனைவியும் இவங்களை விட படிச்சவங்களாதான் வருவாங்க. 7ஆம் அதிபதி 10ல இருக்கிற படிச்சவங்க, நல்ல படிச்சவங்களாதான் அந்த மாதிரி வருவாங்கங்கும் போது அதனால இன்னும் டவுட்டா வருதுங்க சார், இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருப்பாங்கங்கிறது. அதனாலதான் டவுட் வந்ததுங்க. புதன் இந்த புதன் மேல சனி பார்வை படுது இல்லைங்களா மேடம்? புதன் வந்து வக்கரமா தான் இருக்காரு, 7ஆம் அதிபதி வக்கரமா தான் இருக்காரு. சரி மேடம், ஓகேங்க. அவர் 7ஆம் அதிபதி இருந்து 10ஆம் வீட்டுல உச்சமாவே இருந்தாலுமே வக்கரமாயிட்டு சனி பார்வையும் படுது. அதனால கொஞ்சம், அதாவது படிச்சிருப்பாங்க, நல்லாதான் இருப்பாங்க, வெல் எஜுகேட்டடா இருப்பாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு சுய ஜீவனம் செய்யக்கூடியவங்களதான் இருப்பாங்க. அதே சமயத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்க. இவங்களோட ஏன்னா இப்ப இவர் திருமணம் செய்ய போறவங்க வந்து இவங்களை விட படிச்சிருக்காங்க தான், நல்ல வேலையில தான் இருக்காங்க அந்த மாதிரி. அதனால அதே மாதிரி இப்ப இவர் யுஎஸ்ல தான் இருக்காருங்க. அப்போ அந்த கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறதுக்கு வேண்டி கேட்கறதுங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்க படிச்சு அவங்க நிறைய இவங்களோட நல்ல வேலை எல்லாமே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருமணமும் அவங்க வந்து இப்போ தள்ளி போடுறாங்க அவங்க வீட்டுலங்க அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது இவருக்கு அது ஒத்து வருமா என்னங்கிறது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க சரி, அதுதான் குரு பார்வை இருக்குங்கிறதுனால நீங்க சரின்னு சொல்றீங்க இல்லைங்களா? 7, 8, 9 குரு பார்வை இல்லைங்களே. புரியல மேடம், உங்க கேள்வி கேளுங்க. இல்ல இப்போ இவங்க திருமணம் பண்ண போறவங்க வந்து என் பையன் தாங்க. இவங்க திருமணம் பண்ண போறவங்க நல்லா படிச்சு இவங்களை விட நல்ல வேலையில இருக்காங்க. பொண்ணு வீட்டுல இப்போதைக்கு திருமணம் இல்ல, 1 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரிங்க. அதனால இந்த திருமணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்குமான்னு ஒரு டவுட்டுங்க. அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஒத்து போற இது வருவாங்களான்னு சொல்லிட்டுன்னு அந்த டவுட். அதனால தாங்க கேட்டேங்க நானு. இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிரன் அந்தரம் தான் மேம் நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன் வந்து ராகுபிடியில இருக்காரு. சரிங்க. அந்த தடையை கொடுக்கறாரு. அப்ப இங்க ராகு தான் செய்யணும். அடுத்து வர உங்களுக்கு சூரிய புத்தியில ஆயிரும் மேடம் அவருக்கு. சூரியன் அந்தரம்னு சொல்றீங்க? அந்தரம், சூரியன் அந்தரம். ஓகே மேடம், ஓகே. இல்ல ஏன்னா அவங்க வீட்ல மேடம் சூரியன் வந்து ராகு பிடியில தானே மேடம் இருக்காரு, அவர் எப்படி கொடுப்பாரு? ராகு அந்தரத்துல நடக்க வாய்ப்பு மேடம் ராகு அந்தரத்துல நடக்க வாய்ப்பு இருக்குல்ல மேடம்? அப்படி வேணா சொல்லுங்க. சூரியன் கொடுக்க முடியாது. மேடம் 9ஆம் ராகு பிடியில இருக்கிறாரு மேடம், அவரு இப்போதைக்கு கொடுக்க முடியாது இல்லையா மேடம்? 25 டிகிரில ராகு 2 டிகிரில இருக்கிறாரு மேடம், பாருங்க. மேம் நான் இதை ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் இருங்க. இது வந்து எப்படின்னாங்க மேம், எங்களுக்கு வந்து இப்போ எந்த முடிவு இல்லாமல் இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரந்தன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய அந்தரத்துல முடிவு பண்ணிடுவாங்க மேம். மேரேஜ் அந்த திருமணம்ங்கிறத வந்து நான் சொல்ற மாதிரி அதுக்கு செவ்வாய் அந்தரத்துல அந்த ராக அந்தரம் அந்த பீரியட்ல முடிஞ்சிருங்க மேம்.
ராகு சுக்கிரனை விடுவிப்பாரு. இருந்தாலும் அந்த ஓகே செவ்வாய், அதாவது அந்த சூரியன் வந்து முடிவு பண்ணுவாங்க மேம், ஃபிக்ஸட் ஆயிரும். அதாவது ஓகே சூரியன் அந்த இடத்துல ஃபிக்ஸட் ஆயிரும், ஆனா நடத்த முடியாது. ஏன்னா அவர் சொல்ற மாதிரி ராகுவோட கிரகணம் ஆயிருக்கிறது ஒண்ணு, அவர் ஆட்சி உச்சமா இருக்கிறதுனால அந்த இவங்க குழப்பம் இருக்கு, அடுத்த வருஷம் இப்ப தள்ளி போடுறாங்கல்ல, அதெல்லாம் அந்த டயத்துல ஃபினிஷ் ஆமா ஆயிரும். அந்த இடத்துல ஓகே வந்து அந்த ஒரு 3 months பீரியட் வந்து நெக்ஸ்ட் இயர். ஏன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து இப்போ வந்து கோச்சாரத்திலேயே கரெக்டா லக்னத்துக்கு 7லயும் ராசிக்கு 2லயும் நல்ல ஒரு இதுலதான் இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆமாங்க குரு சார் வந்து அடுத்த மேற்குள்ள வந்து எங்களுக்கு திருமணத்துக்கான அந்த ஒரு நிச்சயத்தை முடிச்சு கொடுக்கணும் மேம். சரிங்களா? சரி இப்போ சரி அந்த ஓகேங்க குருவும் சார் பாத்தீங்கன்னா அந்த வக்கரமாய் ரிவர்ஸ்ல போகும்போது மறுபடியும் அந்த இதுலதான் மேம் அந்த மனமாற்றங்கிறத திருப்பி கொடுப்பாங்க. அந்த டயத்துல என்ன சூட்சமங்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் உறுதியை பண்ண முடியும் மேம். அது எப்படிங்கிறது லட்சுமி மேம், அந்த சூட்சம் மட்டும் அந்த டயத்துல என்ன வருதுன்னு மட்டும் பாருங்க. அடுத்த வருஷம் அந்த ஏப்ரல் டைம், மார்ச் டயத்துல சூரியன் அந்தரம் வரும்போது அது மட்டும் கொஞ்சம் பாருங்க மேம். சூட்சம் மட்டும் என்ன வருதுன்னு அந்த டயத்துல சூரியன் அந்தரம் வருது எந்த மந்த் சொல்றீங்க மேம். அது குரு தசா குரு புக்தி சூரியன் அந்தரம் வந்து சசி மேம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சூரியன் அந்தரத்தப்ப என்ன சூட்சமம் போகும்ங்கிறத நான் கேட்கறேன் மேம். வேற ஒண்ணும் இல்ல. தசாநாதன் என்ன வலிமையில் இருக்கான்னு முதல்ல பாருங்க சார். குருதசா வந்து இப்ப குருதசா தான் போய்கிட்டு இருக்கு. லக்னத்துக்கு 12 லக்னாதிபதி அவரே 4ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையில இருக்காரு. அதுவும் இவர் ஆட்சி பெற்ற சனியோட பார்வை. சனி வக்ரகதியில் இருக்கட்டும், பட் பார்வைக்கு பலன் உண்டு. அப்போ சனியோட பார்வை குரு மீது படுகிறது. செவ்வாயும் அங்க இணைஞ்சிருக்கிறாரு. அப்ப 2 பாவிகள் சேர்ந்து நெருக்குறாங்க இல்லையா குருவ. அப்ப சுபகாரியம் என்பது வந்து சீக்கிரம் நடக்குமா இல்ல தடையா நடக்குமா? லேட்டா நடக்கும் மேடம். மேடம் குரு தசா புதன் புத்தியில கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் மேடம், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா புதன் வந்து இங்க வந்து 7ஆம் அதிபதியா வந்து உச்சமாகவும் இருக்கிறாரு. அதனால குரு தசா புதன் புத்தியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். சரி. மூல திரிகோணத்தில் இருக்கிறார், எல்லாம் சரிதான். சனியோட பார்வை புதன் மீது விழுதா இல்லையான்னு கால்குலேட் பண்ணுங்க. விழுகுதுங்க மேடம், விழுகுதுங்க. அப்ப புதன் எப்படி கொடுப்பார்? மேடம் இவருக்கு அந்த 5ஆம் அதிபதி இதா இருக்கறனால, அந்த சனியை பார்த்திருக்கறனால கொஞ்சம் தடை, அதாவது குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தடைங்கிறதுனால லேட் மேரேஜ் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாமா லேட் மேரேஜ் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. மேடம் அவங்க வந்து லக்னத்துக்கு 12 சனி பாக்குறார், வலுத்து பாக்குறார் மேடம். ஒரு நிமிஷமா கொஞ்சம் பொறுமையா எல்லாரும் கவனிங்க. அவங்க 2 கேள்வி ரொம்ப சிம்பிளா கேக்குறாங்க. அந்த பொண்ணு வீட்லயும் வந்து இப்ப கொஞ்சம் வந்து பேக் அடிக்கிறாங்க. அதாவது போஸ்ட்போன் பண்றாங்க. ஓகேங்களா? இல்ல மேபி அவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு தாமதம் பண்ணி திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம். அப்போ அவங்களோடயே நடக்குமாங்கிறது ஒரு கேள்வி கேக்குறாங்க. அடுத்தபடியா நடந்தா அப்படி எப்ப திருமணம் கரெக்டா இவருக்கு நடக்கும்? நம்ம திருமண தடை இருக்கு, தாமதம் இருக்கு, இதெல்லாம் கொடுப்பனைகள் எல்லாமே சொல்லியாச்சு. ஈவென்ட்ட சொல்லுங்க. எப்ப வந்து ஈவென்ட் அக்கர் ஆகும்? இப்ப தாமதத்திற்கு காரணம் என்ன? ராகு அந்தரம் கண்டிப்பா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேம். சரி, ராகு அந்தரம். அப்ப எந்த புக்திய குறிக்கிறீங்க? குரு புத்தியில நடக்காதுமா. சனி பார்த்து செவ்வாய் இணைஞ்ச குரு புத்தி நடக்காது. குரு நவாம்சத்துல சுக்கிரனோட இருக்காரு, அவரோட வீட்டுல இருக்காரு, எல்லாம் ரைட்டு தான். ஆனா இங்க ஆட்சி பெற்ற சனி, சனியோட பார்வையில குரு இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இவருக்கு கோச்சார ரீதியாக 2027க்கு மேல 7.5 சனியும் ஆரம்பிக்குது. அப்ப 7.5 சனி வருகிறது. அதற்கு முன்னாடி செய்யலாம். ஆனா அந்த 7.5 சனி வரும் காலகட்டங்கள்ல இவங்களுக்கு திருமண சம்பந்தமான சங்கடங்கள் பிரிவு வருமா அப்படிங்கிறது அந்த பெண்ணோட ஜாதகத்தை வச்சு 2 பேருக்கும், இல்ல இவருக்கேனாலும் திருமண சங்கடங்கள் அந்த 7.5 சனியில வருமாங்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கணும். இதெல்லாம் யோசிங்க. மேடம் இங்க குரு வந்து பாதி கெட்டது பாதி நல்லதானே மேடம் இருக்காரு. ஏன்னா அவரே வந்து 4ஆம் அதிபதி, அந்த சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது, 12ஆம் இடத்துல இருக்காரு. அயனசைன போகசுரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இதுல இருக்கு. அப்படிங்கும்போது சனி பார்த்து குரு கெட்டதுனால கொடுக்க முடியாத ஒரு தன்மையில இருக்காருமா, அது ஒரு விஷயம். சரி, சந்திரன் நீங்க பார்க்கிற சந்திரன் தான் மத்தவங்க மேடம் ஏற்கனவே புதன் வந்து பாதகாதிபதி. ஏற்கனவே புதன் வந்து இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல தசாநாதன் என்ன செய்ய போறாங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். தசாநாதன் என்ன வலிமையில இருக்கிறான், எப்ப கொடுப்பான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். தசாநாதன் வந்து இங்க சனி பார்வையிலும் செவ்வாய் இணைவிலும் இருக்காங்க. 2 பேருமே ஆட்சி பெற்றவர்கள். அதை நம்ம மறக்க கூடாது. சோ வலுத்து இவங்க 2 பேரும் இவரை குருவன் இருக்கிறாரு.
ஒருவேளை இங்க செவ்வாய் மட்டும் தனித்து குருவுடன் இணைவது அது நல்ல யோகம், நல்ல காம்பினேஷன். ஆனா அங்க சனியும் பார்த்துறாரு. சனி நெருக்கமான பார்வையில் குருவை பார்க்கிறார். குரு நவாம்சத்தில் அவர் வீட்டில் இருப்பதும் சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பதும் ஒரு வகையில் நல்லதுதான். சுபத்தன்மையில தான் இருக்கிறார். இந்த குருவை சந்திரன் பார்க்கிறார். இந்த சந்திரனும் பார்த்தீங்கன்னா தேய்பிரையா இருந்தாலும் அவர் அர்த்த சந்திரன். மேபி அவர் 5க்குள்ளார தான் இருப்பாரு. நல்ல சந்திரனா தான் அங்க இருக்கணும். உச்சமாக சந்திரனும் இருந்து பார்க்கிறார். அப்போ குருவின் தன்மை அப்படியே பிளஸ் மைனஸ் நேத்திக்கு சொல்லி கொடுத்த இல்லைங்களா? அந்த பிளஸ் மைனஸ் இங்க கணக்கு போட்டுருங்க. சனி பார்வை ஒரு மைனஸ், செவ்வாய் இணைவு ஒரு மைனஸ், 12ல் இருப்பது ஒரு மைனஸ், 3 மைனஸ் இல்லைங்களா? வேற குருவுக்கு ஏதாவது இங்க மைனஸ் இருக்கான்றது கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்க. தன்னுடைய 4ஆம் பாவத்திற்கு அவர் 9ல தான் இருக்கிறாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லக்னத்திற்கு 12ல இருக்கிறது தான் மைனஸ். அப்போ 3 மைனஸ் இங்க குருவுக்கு இருக்குது. இப்ப பிளஸ் எல்லாம் அப்படியே கணக்கு போடுங்க. சந்திரன் பார்வையில் இருப்பது ஒரு பிளஸ். நவாம்சத்தில் அவர் வீட்டில் அவர் இருப்பது இன்னொரு பிளஸ். சுக்கிரனோட சுபகிரகமான சுக்கிரன் அவர் அஷ்டம் தான், அஷ்டசஷ்டம் தான். ஆனாலும் அவருடைய சுக்கிரன் என்பவர் ஒரு ஒளி கிரகம். அவரோடு சேர்ந்திருப்பது ஒரு பிளஸ். அப்போ 3 பிளஸ் 3 மைனஸ்ங்களா? 4 மைனஸ் சொன்னா 3 மைனஸ். அப்போ இவர் 50% பலத்தில் இருக்கிறார். குருவோட பலம் அவ்வளவுதான். குரு தசால அவ்வளவுதான் கொடுப்பார். 50%, 55%க்கு மேல் கொடுக்க மாட்டார். சரி, 50%ல் இருக்கும் குரு எடுத்த எடுப்பு குரு தசா வந்ததுமே கொடுத்துருவாருங்களா? சுய புக்தி பிற்பகுதி கடைநிலையில் கொடுக்கலாம், அல்லது சனி புக்தி ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்கலாம். இதுலயே பாருங்க, இவருக்கு இந்த 7 சனியும் கொஞ்சம் அந்த 2027 மார்ச் மீனத்திலே நகர்ந்துருவாரு. அப்ப 7 சனியும் இவருக்கு ஆரம்பிக்கிறது. இவருக்கு திருமணமே ஆனாலும் ஒரு தடை இருக்கிறது. நிச்சயமாக குழந்தை பிறப்புல கண்டிப்பா தடை உண்டு. திருமணம் ஆனாலும் ஓரிரு வருடம் இவங்க வெயிட் பண்ணணும். சரி, 2027 மார்ச்ல ஒரு சனி பெயர்ச்சி ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த சனி பெயர்ந்து கேதுவோடு சேர்றாரு. அதுவுமே நல்லது கிடையாது. அந்த கேதுவோட 2 டிகிரில சேர்றதுக்கு கொஞ்சம் ஒரு காலாண்டுகள் ஆகும். சோ அதற்குள்ளார இவருக்கு திருமணம் நடந்து அந்த அம்மா கன்சீவ் ஆயிரும். ஏன்னா இங்க கேது வர்க்கோதமம் பெற்றும் இருக்கிறார். அப்ப சனி பெயர்ச்சி 2027 மார்ச், அந்த மார்ச்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அந்த டேட்குள்ளார ஒரு 4-5 மாதத்துக்குள்ளார திருமணத்தை முடித்து விட வேண்டும். மேலும் 7 சனி இருப்பதால் அவர்கள் இருவருக்குமே நம்ம சொல்லிடணும். சில பல சங்கடங்கள், கஷ்டங்கள் இந்த 7 சனி குறிப்பாக ஜென்ம காலகட்டத்தில் ஜாதகருக்கு உண்டு. அதனால ஒருத்தருக்கு அனுசரிச்சு விட்டு கொடுத்து போய்க்கணும் அப்படிங்கிறத மைண்ட் லெவல்ல அவருக்கு நம்ம சொல்லிடணும். ஏன்னா இப்போ ஒரு திருமணத்தை செய்து 7 சனியில் இவர்கள் இருவருக்கும் ஒரு பிரச்சனை பிரியக்கூடாது. அப்படி இவர்கள் பிரிவார்களா அப்படிங்கிறது 2 பேர் ஜாதகத்தை வைத்து நம்ம பார்க்கணும். ஏன்னா தசாக்கள் தான் அதிகமா பேசும். லக்னம், லக்னாதிபதி இங்க கொஞ்சம் குறைவா வீக்கா தான் இருக்கிறாரு. பிறப்பிடத்தை விட்டு வெளியூர் போகும்போதுதான் இவர் நல்லா இருப்பாரு. அதனால வெளிநாட்டுல நல்லா இருக்கிறாரு. லக்னாதிபதி சற்று பலம் குறைந்து தான் இருக்கிறார். 55ல இருந்து 60% தான். அதுக்கு மேல இதுக்கு மார்க் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சந்திரத்துக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி இருக்கிறார். ஆனால் லக்னத்திற்கு 12ல் இருக்கிறார். அப்போ இந்த குருதசா சுயபுக்தி கடைநிலையில என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கு சப்போர்ட்டிங் பிளானட்ஸ் திருமணத்துக்கு யார் கொடுக்குறாங்கன்றதை யோசிங்க. இப்ப ராகு அந்தரம் சொன்னாங்க சசி அம்மா. அப்ப குருதசா சுயபுக்தி ராகு அந்தரம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி புக்தியும் ஓரளவிற்கு இதுக்கு உறுதுணையாகத்தான் இருக்குது. காரணம், இங்கே சனி பகவான் அவர் வக்ரகதியில் 3ஆம் இடத்தின் வீட்டின் வழியாக நடத்துவார். அப்ப ஆதிபத்திய ரீதியாக அவர் ஆட்சியாக இருக்கிறார் சனி. இப்ப 3ன்றது காமம், வீரியம், தைரியம். அப்ப 3ஆம் இடத்தை இயக்குறார் சனி. ஆதிபத்திய ரீதியா பலமா இருக்கிறாரு. காரக ரீதியாகவும் பலமா இருந்து இயல்புக்கு மாறால் கொடுப்பார். அப்ப 3ஆம் வீட்டை கெடுக்க மாட்டார் இந்த சனி பகவான். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இயல்புக்கு மாறாக தனது காரகங்களை, கெடுகாரங்களை குறைத்து வக்ரமான சனி இந்த இடத்த 3ஆம் வீட்டை இவர் ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப காமம், வீரியம் இந்த ஸ்தானங்கள் இயங்குது 3ஆம் வீட்டின் வழியாக. அப்ப சனியோட புக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிங்க. ஒரு திருமணத்தை கொடுத்தாலும் தனது பார்வையால் 5ஆம் வீட்டை பார்த்து தடையுற செய்கிறார். 25 டிகிரி. 25 டிகிரின்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 15, 20 டிகிரி அளவிற்கு அங்க பார்ப்பாரு. அவரோட டென்சிட்டி 20 டிகிரி அளவு. அப்ப கிட்டத்தட்ட 3/4 பாகத்தை அவர் கவர் பண்றாரு தான் சனி பகவான். அப்ப திருமணத்தை கொடுப்பார். ஆனாலும் அதுக்கப்புறம் குழந்தை சம்பந்தமான தடை நிச்சயமாக உண்டு.
இதுல 7.5 சனி வேற நடுவுல வருது. அதனால அந்த குழந்தை சம்பந்தமாகவோ இல்ல ஒரு தடை இருக்கிறதுனால கூட அவங்க அதாவது திருமணம் செய்து அதற்கப்புறம் ஏதாவது ஒரு மனசங்கடங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அவங்க பிரிவாங்களா இல்லையா அப்படிங்கறது 2 பேரும் ஜாதகம், ஏன்னா எந்த பெண்ணுடைய ஜாதகமும் அந்த பெண்ணையும் வைத்து அவர்களுக்கும் அந்த தசா புக்திகள் 6, 8ஆக வருகிறதா, இவருக்கு அந்த 6, 8 வரல. ஆனா சனி பார்வை தடையை கொடுக்குது. தடை எதுக்குன்னா குழந்தைக்கு தான் தடையை கொடுக்குது. ஆட்சி பெற்ற சனி, சனி புக்தியும் நிச்சயமாக தடை உண்டு. அதே சமயத்தில் 7.5 சனியும் அங்கே ஆரம்பிக்கிறார். சோ இப்ப சொல்லுங்க, இவருக்கு திருமணம் 7.5 சனிக்கு முன்னாடி ப்ரிஃபர் பண்ணலாமா, இல்ல 7.5 சனி முடிஞ்சதுன்னா இவருக்கு ரொம்ப வயதாயிரும். இவருக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்காங்க. அதுக்குள்ளேயே பண்ணி வச்சுக்கலாங்க மேம். அந்த ராகு அந்த இடத்துலயே பண்ணி வச்சுக்கலாங்க. அப்ப குரு என்பவர் இங்கே முழுமையாக கொடுக்க முடியாத ஒரு அவர் ஒரு 55% ஓரளவிற்கு இருப்பதால் தனது காரகத்துவத்தை தாமதப்படுத்தி கொடுப்பார். தாமதப்படுத்தினா என்ன, அந்த அந்த குரு தசா குரு புக்தியில கடைசி நிலுவையில கொடுப்பார். ராகுவும் இங்கே பாத்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரனோட சேர்ந்துதான் இருக்காரு. 7, 8, 9, 10 மேலும் பங்கப்படல இந்த ராகு. யார் மூலமா அது பங்கம் ஆயிருக்காரா? இந்த பக்கம் 11 டிகிரி புதன் இருக்காரு, 7ஆம் அதிபதி. 17, 12, 19 புதனோட தான் சேர்றாரு. சூரியனோட சேர்றாரு ராகு. சுக்கிரன், புதன், சூரியன். அப்ப சூரியன் இவர்கள் யார்? 9ஆம் அதிபதி. புதன் யார்? 7ஆம் அதிபதி. அப்ப இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்பதான் கொண்டு போக முடியும். ராகு என்பவர் சுக்கிரன். சுக்கிரன் எப்போது செயல்படும் போது பெண்ணிற்கான சுகத்தை கொடுத்தாக வேண்டும். பெண் சுகத்தை கொடுக்க வேண்டும். ஜாதகருக்கு 2 சுக்கிர வீடுகளும் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. ஆனாலும் சனி பார்க்கிறாருங்கிறது மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல ராகு இருக்கிறாருங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. செவ்வாய் பாவியும் இந்த இடத்துல தொடர்பு கொள்றாரு. சோ சுக்கிர வீடுகளின் அமைப்பு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% 2 பாவமும் ஓரளவுக்கு பரவாயில்ல. 55%, 60%. அர்த்த சந்திரன் ரிஷப வீட்டில், சனி பகவானின் பார்வை இந்த பக்கமும் விழும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 25ன்னா இங்க ஒரு 5, இங்க ஒரு 10 டிகிரி விழுது. செவ்வாயின் பார்வையும் இங்க விழுகிறது. அப்ப சனி செவ்வாய் தொடர்பு ஒரு சுக்கிரன் வீட்டில், ஆனாலும் அர்த்த சந்திரன் அங்க இருக்கிறார். அப்ப 50ல இருந்து 60% நன்றாக இருக்கிறார். அப்ப இன்னொரு சுக்கிரன் வீட்டை பாருங்க. ராகு இருக்கார், சுக்கிரன் இருக்கார் அங்க. ராகு இங்க சுக்கிரன் போலதான் செயல்படணும். மேலும் ராகு பாவத்தன்மையில் இல்லை, பாதக மாரகாதிபதியோடு தான் சேர்ந்து இருக்கிறார் புதனோடு. அப்ப 7.5 சனியும் வருது, அதற்கு அப்புறம் புதன் புக்தியும் வருது. புதன் புக்தியும் வருது இல்லைங்களா? 7.5 சனியும் வருது, புதன் புக்தியும் வருது. திருமணம் நாம் செய்து வைக்கலாம். ராகு தசா, அதாவது குரு தசா சுய புக்தி ராகு அந்தரத்தில். சனியில் குழந்தை சம்பந்தமான தடை இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 27, 28, 29 கரெக்டா 29ல ஜென்ம சனியும் வந்துரும். அந்த ஜென்ம சனி காலகட்டம் அந்த கரெக்டா அந்த நிலுவையில் அந்த 2, 2.5 ஆண்டுகள் கடுமையான தாக்கம் ஜாதகருக்கு உண்டு. அந்த நிலுவையில் புதன் புக்தி நடத்துகிறார். புதன் என்பவர் இங்கே மாதக பாரகாதிபதியாக அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் 10ஆம் இடத்துல. ராகுவோட இணைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப ராகு சுக்கிரனை போல செயல்பட வேண்டும். அதாவது அந்த காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, சுக்கிரன் தான் இங்க ராகு. இப்ப மனைவியோடு சில கருத்து வேறுபாடுகள், சில பல சங்கடங்கள் வரும். ஆதிபத்திய ரீதியாக புதன் கெடுதலை செய்ய வேண்டும் புதன் புக்தியில். ஏன்னா அவர் வந்து புதன் 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. ஆனா 11 இருக்கக்கூடிய ராகுவோடு தொடர்பு கொள்கிறார். மேலும் அட்டமாதிபதி இவர்களோடு சேரவில்லை, அது நல்லது. ரோகாதிபதியும் அதே சுக்கிரன் தான். சோ ரோகாதிபதியான சுக்கிரனோடு சேரும் பொழுது மனைவியுடன் ஒரு கருத்து வேறுபாடு நிச்சயமாக புதன் புக்தியில் உண்டு. அவரே 11ஆம் அதிபதியாகவும் இருக்கார். 11ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். அப்ப என்ன சொல்லலாம் இவருக்கு திருமணம் சம்பந்தமாக? திருமணம் செய்து வையுங்கள். ஆனா ரொம்ப ரொம்ப அனுசரணையா போய்க்கணும். இல்லைன்னா வரக்கூடிய மனைவியோட கருத்து வேறுபாடு வருகிறது. வரக்கூடிய 7.5 சனி, குறிப்பாக புதன் புக்தியில் ஜென்ம சனி நடக்கும். சனி எங்கே பார்க்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார். சனி வந்து இங்க 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ இவரோட பூர்வ புண்ணியம், இவருடைய ஆதரவு, குழந்தை சம்பந்தமான விஷயங்களை கெடுப்பார். அது போல இந்த சனி பகவான் பாருங்க 7, 8, 9ஆம் இடத்தை கெடுக்கிறார். 9 மற்றும் 10ஆம் இடங்களை கெடுக்கிறார். அப்போ வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை வரும். ஜென்ம சனியில தந்தையோடும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல 8, 9, 10ஆம் இடம், 10ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 12ஆம் வீட்டை கெடுக்கிறார்.
12ஆம் வீடு என்பது அயன சயன போகம், தாம்பத்திய சுகம். இது போன்ற விஷயங்களை அவர் மெயினா அங்கெல்லாம் கைய வைக்கிறாரு. வேலையில கைய வைக்கிறாரு. நல்ல வேளை மனைவி ஸ்தானத்தை அவர் பார்க்கல. மனைவி ஸ்தானத்தை நேரடியா பார்க்கல 7ஆம் பாவத்தை. ஆனா 7ஆம் அதிபதியும் பார்க்கிறார். அப்ப அந்தந்த இடத்துலலாம் கைய வைப்பார் ஜென்ம சனியில. மனைவியோட கருத்து வேறுபாடு, வேலை இல்லாத சூழ்நிலை, தந்தையோட கருத்து வேறுபாடு, அயன சயன போகத்தில் நேரத்துக்கு சாப்பிடுறது, தூங்குறது, கட்டில் அறை சுகம், இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த காலகட்டங்கள் இருக்கும். ஜென்ம சனி விலகும் காலகட்டத்திற்கு அடுத்துதான் இவருக்கு குழந்தை பிறப்பு என்பது உண்டு. குரு தாமதித்து தான் கொடுப்பார். முதலில் பெண் குழந்தையை கொடுப்பார். சரி, இது நான் சொல்றேன். இதுல மாற்று கருத்து இருக்கு, இல்ல இன்னும் வேற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா சொல்லுங்க. நல்ல தீர ஆய்ந்து ஒரு பாவம், பாவகாதிபதி அந்த காரகம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, எந்த அளவுக்கு கொடுப்பான். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஜாதகரும் சொல்றாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாரு, திருமணம் என்பது அவரோட விருப்ப பிரகாரம் தான். ஆனா அவங்க வீட்டுல பெண் வீட்டுல கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்குறாங்க. இவர் ஜாதகத்திலே தடையை காமிக்குதுதானே. இப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டு, கிரகங்களின் இந்த கோலாட்டங்களையும் நாம் புரிந்து கொண்டு, கிரகங்கள் என்ன செய்ய வருகிறது என்பதை புரிந்து கொண்டு, நம்ம அவருக்கு இப்படி நடக்கும், இது போல நீங்க இருந்துக்கீங்க. என்ன நடக்க போகுது? திருமணம் குரு தசா சுயபுக்தியில் கொடுக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்போனா கடைசியா ராகு அந்தரத்துல. ஏன்னா சுக்கிரனை போல அவர் செயல்பட வேண்டும். அதனால அந்த திருமணத்துல சங்கடங்கள் நிச்சயம் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் ரோகாதிபதியாகவும் வேலை செய்ய வேண்டும். சரி, அப்படியே திருமணம் முடியுது. அதுக்கப்புறம் சனி புக்தி வருது. இப்ப பாத்தீங்கன்னா 7.5 சனி கிடையாது. சனி புக்தி 3ஆம் இடத்தை இயக்குகிறார். இவங்களுக்கான காமஸ்தானத்தை இயக்குகிறார். திருமண வாழ்க்கை அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் போயிட்டே இருக்கு. ஆனால் அடுத்தபடியாக இந்த சனி பகவான் கோச்சார் ரீதியாக விலகி கேதுவோடு தொடர்பு கொள்கிறார் 5ஆம் இடத்தில். அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். குழந்தை தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம், இல்ல ஆதரவு சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம் 5ஆம் இடம் என்பது. அந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனை வருங்கிறது நம்ம ஆல்ரெடி அவங்க சொல்லிடணும். அப்ப நீங்க அனுசரிச்சு போய்க்கணும் அப்படிங்கறத சொல்லணும். அதே போல இந்த லக்னத்திற்கு 4க்கு 2னா தாயோட வீடு. தாயோட வீடுனா இவரோட அம்மா குடும்ப சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் வரலாம். அம்மாவோட குடும்பம்னா யாரு? இவரோட குடும்பம் தானே. அவங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லணும். தாய்க்கு இல்ல, தாயோட குடும்பம்னா இவரோட குடும்பமா. இப்ப இவர் குடும்பத்துல இப்ப பிரச்சனை வருங்கிறது காமிக்குது. அதெல்லாம் பாத்துக்கணும். தாய் வழி உறவுகள்லயும் பிரச்சனை வரலாம். ஏன்னா 4க்கு 2ங்கிறது தாயோட குடும்பம். இல்ல இங்க மெயினா ஆதரவு குழந்தைதான் சொல்லணும். நேரடியா ஜாதகரை சொல்லணும்னா அப்ப குழந்தை தொடர்பான சங்கடங்கள் இருக்கும். அதை தாண்டணும். அதுக்கப்புறம் ஜென்ம சனி வரும். புதன் புக்தி நடக்கும் பொழுது இவருக்கும் மனைவிக்குமே கருத்து வேறுபாடுகள் நிகழும். இவருக்கும் மனைவிக்குமே கருத்து வேறுபாடுகள். அப்ப கரெக்டா அந்த ஜென்ம சனி காலகட்டங்கள்ல கவனமாக இருந்து 7, 28, 29, 29 பாதிக்கு மேலதான் முடியும் ஜென்ம சனி. அப்போ இந்த குருதசா புதன் புக்தி முற்பகுதி இவருக்கு கெடுதலை செய்யும், பிற்பகுதி இவருக்கு நல்லதை செய்யும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். மனைவி தொழிலையும் உட்காருவாங்க அப்படிங்கிறது காமிக்குது. ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுல கூட சங்கடங்கள் வரும். பிசினஸ் ஆரம்பிச்சு அதனால பிரச்சனைகள் கூட இருவருக்கும் வரலாம். ஆனால் தாம்பத்திய வாழ்க்கை, தொழில் ரீதியான பிரச்சனை, படுக்கை அறை சுகம், மேலும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடமான குழந்தை, இது சம்பந்தமா ஜென்ம சனியில பிரச்சனை வரும். அனுசரித்து போய்கொள்ள வேண்டும். அதை தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த இருவரும் சேர்ந்து வாழ்வார்கள். அந்த இடத்துல ஒரு சிக்கல் காமிக்குதுன்றதை நம்ம சொல்லிடணும். சரி, இப்போ வேற ஏதாவது இருந்ததுன்னா கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்கம்மா. சம்பந்தப்பட்ட ஜாதகர் உங்களுக்கு இது புரியுதான்றதை பாத்துக்கணும். இது கொஞ்சம் நீங்க இந்த ரெக்கார்டிங் அனுப்புங்க மேடம். என்னோட இதுக்கு கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்குங்க. அதனால நான் ரெக்கார்டிங் கேட்டு நான் புரிஞ்சுக்கிறேங்க. புரிஞ்சிருக்குங்க. கொஞ்சம் மறுபடியும் ஆனா ரெக்கார்டிங் நீங்க அனுப்புவீங்களா மேடம் இது? நாங்க போஸ்ட் பண்ணிடுறேன் மேடம். இது லைவ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம போஸ்ட் ஒரு வீடியோவே கொடுத்துருவோம். பிகாஸ் இது அன்னோனா தான் நம்ம பேசுறோம். ஓகே. இவரோட வேலை சம்பந்தமாவும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல மேடம், சனி புக்தியில. அது எப்போ தீருங்க அந்த மாதிரி? ஏன்னா பிரச்சனை வரலாங்க. அதனாலதான் நான் அதுவும் கேட்க நீங்களே சொல்லிட்டீங்க மேடம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நல்ல வேலைங்க அந்த மாதிரி. இவருக்கு இது எப்படின்னா அவங்க என்ன சொல்றது, வேலை பலு ஜாஸ்தியா இருந்தா வேற வேலை போயிடலாங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க அந்த மாதிரிங்க. அப்போ வேற வேலைக்கு போனாங்கன்னா எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் வருங்க. அதனால அப்படி வேலை பின்னாடி அடுத்து சனி புக்தியில பிரச்சனை, புதன் புக்தியிலயோ சனி புக்தியிலயோ பிரச்சனை வருங்களா? அது கேட்டுக்கலாம் அப்படின்னு.
சனி புக்தியில எல்லாம் வராது. சனி புக்தியில வந்து இவருக்கு அதாவது எப்படி சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. குழந்தை சம்பந்தமான பிரச்சனையும் வருது. இதே சனி சரி இவருக்கு 9ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றார், 10ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றார். அப்படின்னா என்னன்னா, அந்த நேரம் ஜென்ம சனியும் ஆரம்பிக்குது. இவரை வந்து இனிஷியேட் பண்றது வந்து ஜென்ம சனி ஆரம்பிச்சிடும். ஓகே. ஜென்ம சனி ஏன்னா 27, 28, 29ஓட உங்களுக்கு சொல்ல போனா மார்ச் 29 கூட நினைக்கிறேன். மார்ச்சா யாராவது இருந்தா பார்த்து சொல்லுங்க. மார்ச் 2029 தான் மாறுறாரு. எதுக்கு மாறுறாருன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு மாறுவாருன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தா கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதையும் நம்ம அக்யூரேட்டாவே சொல்லிடலாம். நான் தினந்தோறும் சொல்றேன் கோச்சாரத்தை எடுத்து வச்சுங்க. இனிமே நானே எடுத்து வச்சுக்கணும் போல. இல்ல நம்ம கோச்சாரம் இருந்ததுன்னா அந்த ஃபைல்ஸ் வேணும்னா கேளுங்க. நான் வேணா திருப்பி அனுப்புறேன் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல. கோச்சார ரீதியா ஸ்ரீதர் சார் உங்களால பார்க்க முடியுமான்னு பாருங்க. ராஜகோபால் சார்லாம் டக்கு கோச்சாரம் சொல்லுவாரு. இல்ல மேடம், நானே டிராவல்ல இருக்கேன், அதனாலதான் நான் உன்னை கேட்டுட்டு மட்டும் இருக்காங்க. செப்டம்பர் கணக்கு சரி. போட்டுங்க. ஒரு இப்ப வந்து செப்டம்பர்ல மாறினார் இல்லைங்களா? இதுக்கு மீனத்துக்கு கணக்கு போட்டுங்க. 2.5 வருஷம் கணக்கு போட்டுங்க. ஒரு மாசம், ஒரு டிகிரிக்கு ஒரு மாசம், அவ்வளவுதான். அப்படியே கணக்கு கரெக்டா வரும். அப்ராக்சிமேஷனா அந்த மார்ச், ஏப்ரல் 2029 தான் வருமா? இருங்க. இப்பதான் மாறினாரு. செப்டம்பர்ல, நவம்பர்ல, அக்டோபர்ல மாறினாரு சனி. அப்ப செப்டம்பர் டு செப்டம்பர் 26 செப்டம்பர், 27 செப்டம்பர், 27 செப்டம்பருக்கு பின்னால, சாரி 26, 27 முடிஞ்சு 29 முடிஞ்சு 29 செப்டம்பருக்கு பக்கம் வருவாரு ரிஷபத். மேம் 2027 ஜூன் மேம், 6வது மாதம். ஜூன்ல வந்து நமக்கு இதுல இருப்பாரு சார், மேஷத்துல இருப்பாரு. என்னங்க மேம்? மேசத்துல 2027 இருப்பாரு. முடியறது வந்து பாத்தீங்கன்னா 2000 ஒரு நிமிஷம். 29ல முடிவார். ஆமாங்க மேம், 2029ல 29ல முடிவார். நான் டிராவலர். மாசம் தொடங்குறது அந்த வந்து இடத்துல ஒரு உங்களுக்கு வந்து வக்கரம் 7.5 ஆகுது 9. மேம். வக்கரம் ஆகி ஒரே நிமிஷம் சார். அந்த இடத்துல 2029ல வக்கரம் ஆகுறாருங்க சார். 2030 தான் மாறுவாருங்க சார். 2030ல தான் மாறுவார். மாறுறாரு இல்லைங்களா? 29ல ரிஷபத்துக்கு கிட்டத்தட்ட வந்துருவாரு, உள்ளதான் இருப்பார். அதுக்கு கணக்கு போட்டு. ஆமாங்க சார். அது வக்கரமாயி திரும்பி போறதுனால உங்களுக்கு அந்த ஒரு 6 மாசம் அது கொஞ்சம் அந்த பீரியட் ஆகும் சார். அது இல்ல, நான் அது வந்து நான் பார்க்க முடியல, அதனால சும்மா அப்படியே நீங்க வச்சு கணக்கு போட்டு சொல்லிட்டு டிராவல்ல அங்க வெளியே இருக்காங்க. நான் சொல்றேன். அடுத்தது ஆகஸ்ட் 8, 2029 புதன்கிழமை 1:19 அன்னைக்குதான் ரிஷபத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் அவர் வக்கரத்துல வர்றது, அக்டோபர்ல வர்றது அதெல்லாம் வச்சுக்கலாம். பட் ஒரு அப்ராக்சிமேட் ஆகஸ்டுக்கு மேல இதுல வந்து அக்டோபர் 5ல மாறுறாரு. அப்போ ஆகஸ்ட் 2029 மியூட் போட்டுக்கங்க மத்தவங்களாம். ஆகஸ்ட் 2029ல வருதுமா. அதாவது இதை நான் குறிப்பிட்டு ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு ஜென்ம சனி என்பது, ஏன்னா இவருக்கு வந்து 7 சனி அதாவது விரய சனிங்கிறது ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்குன்றது வச்சுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் ஜென்ம சனி காலகட்டங்கள்ல கடுமையான தாக்கங்கள் இருக்கும். இவர் ரிஷபன்றதுனால கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாலுமே தாக்கம் தான். சரி, நட்பு ரீதியா குறைப்பாரா அப்படின்னா ஒரு தாக்கத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்ப ஆகஸ்ட் 2029 இங்கேயும் பாருங்க உங்களுக்கு ஏப்ரல் வரலையும் சனி புக்தி போகுது. அதுக்கப்புறம் புதன் புக்தி கரெக்டா பாருங்க ஏப்ரலுக்கு அப்புறம் வந்துடும். புதன் தசை குரு தசை, சுயபுக்தி, சுய அந்தரம்லாம் ரொம்ப கடுமையா தான் இருக்கும். அப்பதான் மாறுறாரு. இந்த புதன் புக்தி ஃபுல்லாவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கும். 29, 30, 31 இந்த பகுதிகள்ல அவர் கேர்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே மேடம். ஓகே. அது கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. அனுசரிச்சு போய்க்கணுங்கிறத மனசுல அவரு வச்சுக்கணும். 29 தான் கரெக்டா. ஆகஸ்டுக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேடம். ஓகே. இதுதான் ரோகிணி தானே. அப்போ ஆமா. ரோகிணியில சஞ்சாரிக்கும் போது கடுமையான தாக்கத்தை தருவாரு. ரோகிணி ஓகே. நட்சத்திரம்
இருக்கும்போது என்ன பாதம் 1, 2, 3ல தான் எனக்கு கஷ்டத்தை கொடுப்பாருன்னு இல்ல. அந்த பாகை அடிப்படையில பாத்தீங்கன்னா 22 டிகிரில இணையும் போது சனி கண்டிப்பா அந்த இடத்துல ஜாதகருக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கதான் செய்வார். ஓகே மேடம். ஓகே. திருமணத்தை தாமதம் பண்ணாலுமே இப்ப இவருக்கு திருமணத்திற்கான ஒரு யோகம் வந்துருச்சு. ஓகே மேடம். ஓகே. இல்ல அதான் பொண்ணு கிடைச்சும் அது டிலே ஆகுதுங்கிறதுனால கேட்கேன். அவ்வளவுதான் கேட்டேன். புரிஞ்சிடுச்சுங்க மேடம் எப்படின்னு சொல்லிட்டு. அக்டோபர் 2026ல இவருக்கு வந்து திருமணத்திற்கான முழுமையா கிரகங்கள் வழிவகுக்கிறது. ஓகே ஜூன் மேடம். ஓகே. அக்டோபருக்குள்ளார முடிஞ்சிரும். சரி. ஆனாலும் ஏதோ ஒண்ணு அதுல ஒரு இக்கணை வச்சுதான் செய்வாரு. ஏன்னா அவரே ரோகாதிபதி தான் சுக்கிரன். சரி. ஓகே. சரி. சனியோட புக்தி வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருது இவருக்கு. அது ஓகே. வந்து அப்ப அந்த பெண்ணோட இவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்து அவங்க பிரிஞ்சிடக்கூடாது. நான் பொதுவா வந்து இதை நான் ஆனா ஜாதகம் அதை சொல்கிறது. அவங்க பிரிஞ்சிடக்கூடாது. ஆமா. இல்ல அதனாலதான் இந்த டவுட் இப்ப படிக்கிறதுனால இந்த டவுட் வாங்க பிரிஞ்சிடுவாங்கங்கிறது அந்த ஒரு டவுட்லயே அதனாலதான் கேட்டேங்க. ஜாதகத்துல அப்படி நிறைய இருக்குங்கிறதுனால கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். அதுவும் 7ஆம் ஆதிபத்தியத்தை புதன் புக்தியில அவர் செய்ய இயலாதம்மா. ஓகே. 7ஆம் அதிபதி 10ல உட்கார்ந்துருக்கிறாரு, அது வேற விஷயம். பட் 7ஆம் ஆதிபத்தியத்தை முழுமையா செய்ய மாட்டாரு. பேரளவிற்கு தான் செய்வார் அந்த புதன் புக்தியில. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. இப்ப சரி மேடம். தொழில்னு ஒரு சங்கடத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா அப்ப ஜென்ம சனியும் நடக்கிறதுனால 9ஆம் வீட்டையும் சனி பார்க்கிறார், 10ஆம் வீட்டையும் சனி பார்க்கிறார். அப்ப தந்தையுடன் ஒரு கருத்து வேறுபாடு, தந்தையோட விரோதம். அதே போல இல்ல 10ஆம் அது இடம் அது இப்பல இருந்தே இருக்குங்க. கொஞ்சம் ஒரு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்தே இப்போ ஒரு ஒரு 7 வருஷமாவே அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி தந்தையுடன் கருத்து வேறுபாடு. அது இன்னும் தொடரும்னு சொல்றீங்க. சரி மேடம். ஓகே. லக்னத்துக்கு 9ஆம் வீடு. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் சனியோட பார்வை லக்னத்திற்கு 9ஆம் வீடு என்ற தந்தை ஸ்தானத்திலும் அவரே சிம்ம வீடுங்கிறதுனாலே அந்த பிரச்சனை இருக்குமா. பிரச்சனை வாழ்நாள் இருக்கு. சனி பார்க்கறதுனால கொடுப்பனதான். அதுல குறிப்பா வந்து ஜென்ம சனியில கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாவே இருக்கு. ஓகே மேடம். ஓகே. இவருக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சு திருமணத்தை பண்ணலாமா அப்படிங்கிற யாராவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? குருமார்கள் 7.5 சனி முடிஞ்சிருட்டுமா? ரொம்ப லேட் ஆயிரும்ல மேடம். ஏன்னா இவருக்கு பின்னாடி தம்பி இருக்கிறாரு. ஆமாங்க. ஆனா இவங்க அந்த அந்த விரைய சனியில ஒரு பிரிவு காமிக்குதுன்னா ஓகே மேடம். ஓகே. விரைய சனியில ஆ. ஒரு பிரிவு, அதாவது இவங்களுக்குள்ளார சங்கடம் வந்து ஒரு, ஏன்னா அதை தொடர்ந்து ஜென்ம சனியும் வருது. ஜென்ம சனியில 7ஆம் புதன் இங்க இயங்க போறது இல்ல. அதுக்கப்புறம் தான் கேது 2031க்கு மேலதான் குழந்தை அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்குறாரு. ஜென்ம சனி காலகட்டங்கள் முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா இந்த குருதசா சுய புக்தியில ராகு அந்த திருமணம் செஞ்சு அவங்க 3-4 மாசத்துக்குள்ள கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்குது அப்படின்னாலும் சனி பார்த்து 5ஆம் இடத்துக்கு இருக்கிறாரேம்மா. குழந்தைய தாமதம் தான் இங்க தாமதம் தான். இவருக்கு என்ன வயது? இப்போ 30 இல்ல 29 ஆகுதுங்க. 29. 30 நியரிங் இப்ப இன்னும் வந்து இந்த அக்டோபர் மாசம் வந்துருச்சுன்னா அடுத்த மாசம் 30ங்க அந்த மாதிரி. சாரி. 35 வயசு 30னே வச்சுக்கலாங்க. 30னே வச்சுக்கலாங்க. வச்சாலும் 35 வயசுக்கு மேலதாம்மா நல்லா இருக்கு. ஓகே. 34, 35 வயசுல திருமணம் செய்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப வந்து ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராரு. பட் அது வந்து ஒரு நல்ல சூழ்நிலை கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது சொல்ல கடமையாக இருக்கிறது. காரணம் வந்து ஓகே. 7 காலகட்டம். இல்ல நீங்க முதல்ல சகோதரருக்கு முடிக்கிறனாலும் முடிங்க. அதனால ஒண்ணும் இல்ல. ஓகேங்க. அது முடிச்சுட்டு இவரு 27ன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. நீங்க 27ம் இல்ல, இன்னும் 34 வயசு 35 வயசுல பண்ணா சரியாகும்னு சொல்றீங்க. ஓகே மேடம். ஏன்னா இவருக்கு திருமணம் இப்ப வந்து கண்டிப்பா ஒரு திருமணத்தை காமிக்குது. இது வந்து நேரடியா இல்ல. ஆனா ராசிக்கு 7-11 இங்க காம்பினேஷன்ஸ் இருக்கு. ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். ராசிக்கு 11ஆம் அதிபதி குரு. இல்லைங்களா? ஆமாங்க. 8, 9, 10. அப்ப இங்க 7-11 ராசி பிரகாரம் அவங்க சேர்ந்துதான் இருக்கிறாங்க. லக்ன பிரகாரம் 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோடு இருக்கிறார். ஆனாலும் 11ஆம்
ஸ்திரீயோடும் சேர்ந்திருக்கிறார். லக்னப்படியும் இங்க 7-11 காம்பினேஷன் இருக்கதான் செய்யுது. ஓகே மேடம். அதனால ஏழரை சனி வரதுனால இந்த பெரிய தாக்கத்தை கொடுக்காதுதான். ஆனா ஏழரை சனி வரதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுக்கறதுக்கு இந்த குரு வந்து ரெடியா இருக்கிறாரு. சோ நம்ம வந்து அதை பார்த்து நிதானமா நம்ம இருக்கணுங்கிறதா இந்த இடத்துல சொல்ல முடியும். ஓகே மேடம். ஓகே மேடம் ஒரே ஒரு இது மேடம், அதாவது இவருக்கு நீங்க சொன்ன மாதிரி கடகத்துல குரு இருக்கும்போது கிடைக்கும். அடுத்தது 29 போது நீங்க பார்த்த மாதிரி கன்னிக்கு வரும்போது கிடைக்கும். ஆனா அப்ப வந்து ரெண்டையுமே குடும்பஸ்தானத்தை பார்ப்பாரு. அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது அந்த ஜாதகரை அவங்க கிட்ட கேட்கணுங்க, மாற்று மதத்தை ஏதாச்சும் விரும்புறாரு. இல்ல அதே மதத்துலதான் விரும்புறாருங்க. ஓகே. குரு தசா தானே சார், ஒரே இதுலதான் கொண்டு போகும். அதெல்லாம் வந்து பிரிவை கொடுக்காது. இதே ஒரு ராகு தசா இருக்கு, கேதுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். இது வந்து ஒரு சேம் ரிலீஜியன் தான். மேபி இன்டர் காஸ்ட் ஆர் காஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனா திருமணம் என்பது இப்ப நடந்தது அப்படின்னா அந்த ஏழரை சனி காலகட்டங்கள்ல பிரிவு என்பது உண்டு. அதை தாண்டி அவங்க மறுபடியும் சேருவாங்களாங்கிறது அந்த பெண்ணோட ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இவருக்கும் 7-11 லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் சேர்ந்து இருக்கிறார்கள். அதாவது சேர்ந்துன்னா ரொம்ப க்ளோஸா இல்ல. இங்க 0 டிகிரில செவ்வாய் இருக்காரு, குரு 18 டிகிரில இருக்காருன்னா ஒரு 18 டிகிரி என்பது நினைவு தான். காரணம் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அப்ப அவர் ஸ்ட்ராங்கா தான் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்தபடியே பாருங்க, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியான புதன் உச்சம் சனி பார்வையில இருக்கணும். ஆனா ஸ்தான பலம் வாங்கியிருக்கிறாரு. 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் இங்கே ஆட்சி. ஸ்தான பலம் பெற்ற 2 கிரகங்கள் சேரும் பொழுது நிச்சயமாக செய்வார்கள். அதனால இது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஜாதகம் தான். இதுல வந்து ஒரு பாசிட்டிவா மேம்போக்கா தெரிஞ்சாலும் இன்டர்னலா கொஞ்சம் இறங்கி பார்க்கும்பொழுது ஏழரை சனி வரும் காலகட்டம் நிச்சயமாக ஜாதகருக்கு மனைவி ரீதியான, தொழில் ரீதியான, தந்தை ரீதியான சங்கடங்களை கொடுத்தே தருவார். அப்ப அதை தாண்டி அதற்கப்புறம் இவருக்கு அட்லீஸ்ட் ஜென்ம சனியாவது முடியும். ஜென்ம சனி முடிஞ்சு 2030க்கு மேல இவருக்கு வரக்கூடிய கேது ஒரு புத்தியில் திருமணம், முதல் திருமணம் செய்யலன்னா ஓகே, செஞ்சீங்கன்னா 2வது திருமணம் கேது புத்தி அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு வருது. சோ பாத்துக்கலாம், நம்ம பார்த்து யோசிச்சு செய்யணுமா. ஓகே மேடம். ஓகேங்க. ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இது ஏன்னா இப்ப கிளியரா புரிஞ்சிருச்சுங்க மேடம். எப்படி ஏன்னா இதுக்கு முன்னாடி எதனால 2 திருமணம், இல்ல தாமத திருமணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குழந்தை லேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கு மேடம். ரொம்ப நன்றி மேடம். நன்றிம்மா. மற்ற குருமார்களும் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆழ்ந்து சிந்தித்து பலனிடுங்கள். நல்லா எடுக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து எடுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இங்க வர்றது வந்து அவங்க ஒரு டைம் பாசிங்க்கும், நம்மளும் இங்க டைம் பாசிங்க்கும் வரல. சின்சியரா எடுக்கிறீங்க, அதுல எந்த குறையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து எடுங்க. ஏன்னா இதுல தாரதோஷங்கிற ஒரு வார்த்தையை நான் போட்டதுக்கு காரணம் அதுதான். இவர் வந்து குடும்பக்காரங்கிறது நம்ம அந்த ஏழரை சனிங்கிறவர் அதை ட்ரிகர் பண்ணுவார். தசா வரலதான். அதே மாதிரி இங்க புதன் தசா வரலதான், சுக்கிர தசா வரலதான். ஆனா ஏழரை சனி அவர் செய்த ஜென்மங்களுக்கு பாவ புண்ணியத்தை கணக்கு போட்டு அந்த நேரத்தில் எந்த இடத்துல அடிக்கணுமோ அதை அடிச்சிருவார். அது வாழ்க்கை. அருமை மேடம், ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கீங்க மேடம். நன்றிம்மா, நன்றி. எல்லாருமே இது மாதிரி எடுங்க. நான் இப்ப ரிலீஸ் பண்ணிடுறேன் இந்த வீடியோவை. இது வந்து நமக்கு தெரியுது, ஒரு கண்ணோட்டமா பாருங்களேன். சனி வக்ரகதியிலிருந்து அந்த காம வீரியத்தில கொடுத்தா கூட 5ஆம் வீட்டை பார்த்தவர் கெடுக்கிறாரு. 5ஆம் வீட்டுல கேது இருக்கிறாரு. 5ஆம் வீட்டை சுபகிரகமான சுக்கிரன் பார்க்கிறாரு. எல்லாம் ரைட்டு தான். ஆனா செவ்வாயும் அங்கே தொடர்பு கொள்றாரு. இப்படி செவ்வாய் சனி தொடர்பு கொண்டு சுபகிரகம் சுக்கிரனும் தொடர்பு கொண்டுனா இந்த நியூட்ரலைஸ்ட் அப்படிங்கிறதோட இந்த பாவம் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறது பாருங்க. நியூட்ரலைஸ் ஆயிட்டா வந்து உங்களுக்கு நல்லதை செஞ்சிருவாங்களா? கேது வந்து அங்க வந்து வர்க்கோத்தமமா வேற இருக்கிறாரு. சோ பாவியான கேது, இவர்கள்லாம் பாவிகள் தான். பாவிகள் முற்றுகையிடக்கூடாது. எடுக்கிறார். இவருக்கு குழந்தை என்பது தாமதம், 30 நல்ல ஏற்றம் உண்டு. புதன் புக்தி பாதி பிற்பகுதி 2030 திருமணம் செய்வது நீடித்து நிலைத்த தாம்பத்தியம் மற்றும் திருமண வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும். இப்பொழுது செய்தால் அது ஒரு சங்கடத்தை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து இவர் பாடத்தை கற்றுக்குவார். அனுபவத்தை கற்றுக்கொண்டு புதன் புக்தி பிற்பகுதி நடக்கும் திருமணத்தில் நல்லதொரு ஏற்றமாக வாழ்ந்து வாழ்க்கையில சாதிக்கிற ஜாதகம் தான். ஆனா கொஞ்சம் நம்ம நிதானித்து செயல்படுறது நல்லது. ஓகே மேடம். ஓகே.
இல்ல இது வரைக்கும் இவ்வளவு இப்படி தெளிவா எடுத்து சொன்னது யாருமே இல்லைங்க. அந்த மாதிரி இப்பதான் அந்த மாதிரி புரிஞ்சிருக்குங்க என்ன எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மிக்க நன்றி மேடம். நிச்சயமா. எல்லாமே நம்ம சார் சொல்லி கொடுத்ததுதாம்மா. இங்க படிக்கிறவங்க எல்லாமே அது தான். ஓகேங்க மேடம். ஓகே. அதுக்கப்புறம் இல்ல இங்க கிளியரா புரிஞ்சிருக்குங்க இப்பதாங்க. அதான் எனக்கு திருப்பி திருப்பி அதே சொல்றேன்னாலும், அந்த ஒரு தெளிவு வந்ததுனால சொல்றேங்க அந்த மாதிரி. ஏன்னா இதுவரைக்கும் தெரியல எல்லாம் இது மாரி 2 திருமணம் இருக்கிறதுக்கு இருக்குங்க. பிரிவு இருக்கிறதுக்கு குழந்தை பேருன்னா சரி கேது மட்டும் தான் இருக்கு 5ஆம் பாவத்துல அந்த மாரி நெனச்சிட்டு இருந்ததுங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சார் கிளாஸ்ல வந்தோனே கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அந்த மாதிரிங்க. சனி பார்வை இருக்கு, செவ்வாய் பார்வை இருக்கு. ஆனா இது அத விட இப்ப தெளிவா எல்லாம் எடுத்து சொல்லிட்டீங்க மேடம் அந்த மாதிரி. பாக்குறது, செயல்கள் நல்லா புரிஞ்சுட்டாலே நமக்கு ஸ்டோரி தெரிஞ்சிரும். இதுதான் ஸ்கிரிப்ட் ஆமா எழுதி மேடம். ஜாதகத்துல ஏதோ ஸ்கிரிப்ட் ஆண்டவன் குடுத்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. சோ கண்டிப்பா நமக்கு ஸ்டோரி. மேடம். சோ நீங்க உங்களோட மகனுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்க வீட்ல அவங்க கண்டிப்பா டெலி மேடம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் வந்து நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவங்க டிலே பண்றாங்கம்மா. சோ அது இல்ல வந்து அதுதாங்க. இப்போ இவரு வந்து இங்கிருந்து இந்தியாலருந்து போனவரு, அவங்க அங்க பொறந்தே வளர்ந்து இருக்காங்க இல்லைங்களா? அப்போ வந்து அவங்க நம்மளுக்கு இங்கிருந்து போனவங்களுக்கு குடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குங்க அவங்களுக்கு. 2 வருஷம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிங்க. சோ அதனால டிலே அதனால அவரு 27 இப்ப 3 மாசம் ஆனாலுமே, அவங்க நம்ம சாதாரணமா 3 மாசம்னா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்க இன்னும் அவங்க 1 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் கூட எடுத்துக்கோமா அப்படின்னு அவங்க பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்குங்க. அவங்களோட இதுக்கு அதெல்லாம் ஒத்து வருங்க. நம்மளோட என்ன சொல்றதுங்க கலாச்சாரத்துக்கு இங்க அது 2 வருஷமா அப்படின்னு நம்ம கேட்கிறோங்க. ஆனா அதுதாங்க அந்த மாதிரி. அந்த கலாச்சாரம் வேற. ஒரே வந்து அ இனம் இருந்தாலும் கலாச்சாரம் என்பது அந்த ஆமா, நாட்டுக்குரிய இருப்பாங்க. இது ஆமா. வந்து நேரத்தில் வந்து கேள்விக்கான பிரசன்னம். ஏன்னா நான் குருமார்கள் பேசும்பொழுது நான் ஒரு பிரசன்னம் போட்டேன். தேங்க் யூ சமம் மேடம். இருக்கிறதுனால தான். சோ இதுல குறிப்பா பாருங்க பிரசன்னத்திலயும் அதத்தான் சொல்ல வருது. 7ஆம் இடம் என்பது கவிப்பு. 7ஆம் இடம் திருமணம். திருமண தடையை இப்பொழுது இந்த பிரசன்னம் காமிக்கிறது. அதே மாரி லக்னமும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்ல தான் லக்னம் உட்கார்றாரு. அப்ப ஓகே ஜாதகர் மேடம். இருக்காரு அப்படிங்கிறது உறுதியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம கிளையண்ட் சொல்லுவாங்க, சொல்லாமலும் போவாங்க. சோ நம்ம சில விஷயங்கள சூட்சுமமா புரிஞ்சுக்கணும். இது நான் அ எல்லாருக்குமே சொல்றேன். லக்னம் என்பது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் லக்னம் அமர்வது ஜாதகர் வெளிநாட்டில் இருப்பதை குறிக்கிறது. அதேபோல ஜாதகர் கடுமையான நஷ்டத்தை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது மன நஷ்டமாக இருக்கலாம். மனம் சம்பந்தமான ஓகே. நஷ்டமா. அத நீங்க பேசுங்க பையன்ட்ட கூப்ட்டு. அது ஓகே காரணம் மேடம். 7ஆம் இடத்தில் கவிப்பு அங்கே கவித்து இருக்கிறது. திருமணம் தடை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ஓ ஏற்கனவே இந்த கவிச்சிட்டாரு. திருமணம் சம்பந்தமான பேச்சு நடந்திருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு. ஓகே மேடம். சம்பந்தமான பேச்சு குரு ம். என்பவர் திருமணத்திற்கு சுப காரியத்திற்கு காரகர். அவரை கவித்து தான் இந்த கவிப்பு இப்பொழுது புதனும் பார்த்தீங்கன்னா திருமணம். 2 மனங்கள் சேர்றது. 2 ஓகே. குடும்பங்கள் சொந்தம் என்பது புதனுக்கு காரகம். அவரும் இப்ப கவிச்சு தான் உட்கார்ந்திருக்கிறாரு. எங்க உட்கார்ந்திருக்கிறாருன்னா, லக்னத்திற்கு அதாவது லக்னம் இல்ல உதயத்திற்கு 3, 4, 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் வீட்டில் அமர்ந்து இந்த கவிப்பெல்லாம் அப்ப காதல் 5ஆம் இடங்கிறது காதல். ஓகே. சோ நீங்க ஸ்டோரி எல்லாம் இந்த ஜாமக்கோள் எப்படி காமிக்குதுன்றது பாருங்க. 5ஆம் சரி. இடத்துல புதன் வந்து காதல், கவிப்பு. அப்ப பையனுக்கு இப்ப திருமணம், காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல கடுமையான தாக்கம், நஷ்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு. மன உளைச்சல்ல இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. மேலும் உதயத்திற்கு 6 இடம் பாருங்க 8ஆம் இடத்துல அமர்ந்து மாந்தியை தொடர்பு கொள்கிறார். மாந்தி இந்த மாதிரி ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓ! இந்த பெண்ணுடைய வீட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்றாங்க. ஆமா அப்போ மேடம். ஆமா. அதாவது இந்த ஒரு 2 ஆண்டு காலகட்டமோ, 3 ஆண்டு காலகட்டமோ இது அவாய்ட் தான். ஓ! இது ஓகே மேடம். 35. அப்போ கொஞ்சம் நம்ம நிதானித்து இங்க செயல்படணும். அப்ப இவருக்கு தாமதமாகவே நீங்கள் திருமணம் செய்யலாம். மேலும் இவருடைய தம்பிக்கு நலன் கருதி நீங்க அவருக்கு திருமணம், அவருக்கு தசாபுக்திகள் கொடுக்கிறது. அவருக்கு முன்னாடி கல்யாணம் பண்றாருன்னா பண்ணி வைங்க. அது ஒண்ணும் தவறு இல்ல. ஓகே இவரை மேடம். புரிந்து கொண்ட ஏத்த குடும்பம் நிச்சயமாக வரும் 2000 அந்த 30 கால ஆண்டுகள்ல. இவருடைய சரி மேடம். ஆ அதாவது விலகு சனிங்கிற ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்துல இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி வருவாங்க. இவருக்குன்னு பிறந்த ஒரு பெண் இருக்கிறார். அதனால நீங்க வந்து இவங்க வந்தாங்கன்னா பாருங்க, இல்லன்னா நீங்க ரொம்பலாம் பிரஷர் போடாதீங்க.
ஓகே மேடம். இல்ல நம்ம பிரஷர் போடவே முடியலைங்க. சாதாரணமா பொண்ணு வீட்ல அவங்களும் பேச வந்துடுவாங்க. இப்ப அவங்க பேசக்கூட வரல அந்த மாதிரிங்க. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு டைம் குடுத்துருக்கிறதுனால அவங்க பேசக்கூட நம்ம கிட்ட வரல அந்த மாதிரிங்க. அதனால தான் சரி நம்ம ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கோம். அவ்வளவுதான். இல்ல ரொம்ப நன்றி மேடம். நான் இது ஜாமக்கோல் பிரச்சனை போடுன்னு சொல்லி கேட்கணும்னு நினைச்சுட்டேன். ஆனா இந்த கேட்கிற ஆன்சர்ல அப்படியே இருந்ததுனால நான் கேட்க கூட இல்ல. மிக்க நன்றி மேடம். மனச புரிஞ்சு நீங்களே போட்டுட்டீங்க அந்த மாதிரி. ஜாதகமும் அதையத்தான் சொல்லுகிறது, பிரசனமும் அதையத்தாமா சொல்லுது. எதுவுமே ரெண்டும் வேரியேஷன்ஸே இல்ல. ரெண்டும் ஓகே ஒண்ணுதான். மேடம். ஓகே மேடம். ஓகே. யாரும் சப்போர்ட் பண்ணலம்மா. நான் ஓப்பனா சரி. பேசுறேன். ம். குடும்பங்கள் இந்த காதலுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால அங்க இருந்து பெண் பெற்றவர்கள் எல்லாம் விலகிட்டாங்க. அதனால ஆஹ். இவருக்கு நஷ்டங்கள், தாக்கங்கள் இப்ப இருக்கு. இதுதான் இல்ல ஏன்னா நடக்குது. அதான் நஷ்டங்கள் அதான் மன உளைச்சல் என்னன்னா, நாங்க வந்து சீக்கிரம் தம்பிக்கு முன்னாடி உனக்கு ஆகணும்னு நாங்க கேட்கிறோங்க. இப்ப நிறுத்திட்டோங்க. ஆனாலும் அது மன உளைச்சல் அவருக்கு இருந்திருக்கும் போல் இருக்குங்க. அதுதான். ஏன்னா இவங்க கேட்கறாங்க, அவங்க ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதெல்லாம் இருக்கலாங்க அவங்களுக்கு அந்த மாதிரிங்க. ஆனா இதை கடந்து வந்துருவாருமா. இதை கடந்து ஓகே வந்துருவாரு. மேடம். ஓகே அவருடைய மேடம். ஓகே. மேடம் கிராமக்கோள் பிரச்சனையும் கரெக்டா ஓரளவு காட்டிருக்கு. நீங்க சொல்ல தயங்குறீங்க. உண்மையிலே அது வந்து இப்ப இருக்கிறது வந்து அவருக்கு செட் ஆகுமான்னு கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க சொல்றதுதான் நீங்க சொல்ற கையெழுத்தா புரிஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு என்னோட அதான் இல்ல அவர் மாமி சொன்னது கேட்கலைங்க. அவர் சொன்னது சரியா கேட்கவே இல்லைங்க அந்த மாதிரிங்க. வந்து தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இல்ல இந்த வந்து அவ்வளவுதான். ஓகே. இது நடக்காதுன்னு சொல்லிட்டாருங்க. ஓகேங்க. ஓகேங்க. நான் கொஞ்சம் சூட்சமா சொன்னேன். அவர் ஏன்னா வெளிப்படையா பேசிடுவாங்க. இல்ல தெரிஞ்சது மேடம். இல்ல இது ஏன்னா ஒரு தெளிவில்லாம இருக்கிறதுக்கு சொல்றதுல ஒண்ணுமே தப்பே இல்லைங்க அந்த மாதிரி. ஏன்னா அவருக்கு அங்க இருக்காரு, நம்ம இங்க இருக்கோம். அதனால ஒண்ணுமே சரியா ஒரு கோஆர்டினேஷனே இல்லைங்க. எனக்கும் தோணுச்சுங்க அந்த மாதிரி அது நடக்காதோ என்னமோ. அதனாலதான் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சதுங்க உங்ககிட்ட. மிக்க நன்றி மேடம். தப்பா அதுல இது சொல்றதுல ஒண்ணுமே இல்லைங்க அந்த மாதிரி. நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இல்லைங்க. கண்டிப்பாம்மா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா மேடம். சரிங்கம்மா. ஓகே சரி மேடம். நன்றிங்க மேடம். எல்லாருக்குமே எல்லா குருமார்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப தெளிவா இருந்ததுங்க. இதுவரைக்கும் நான் அதான் இதுவரைக்கும் யார் கேட்ட ஜோசியர் இந்த மாதிரில இதுவரைக்கும் இவ்ளோ தெளிவா எனக்கு தெரிஞ்சதே இல்லைங்க அந்த மாதிரி மேடம். நிஜமாங்க. சரி. நான் சும்மா சொல்றேன் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லைங்க. நெறைய பேசவே முடியாததுக்கு காரணம் இவ்ளோ நம்மளுக்கே தெளிவா தெரியுது. ஒரு ஸ்டூடண்ட்டுக்கே தெளிவா தெரியுங்கும்போது ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க மேடம். எனக்கு வார்த்தைகள் எப்படி கோர்வையா சொல்ல தெரியலைங்க. ஆனாலும் ரொம்ப நன்றி மேடம். நன்றிம்மா. சிறப்பும்மா. எல்லாமே வந்து கடவுள் தாம்மா. ஆமா, எல்லாரோட ஆமாங்க. ஜாதகங்கிறது இது அவ்ளோ உண்மைங்கிறது நல்லாவே தெரியுதுங்க அந்த மாதிரி. பிரபஞ்சம் தான். அவங்க அந்த அது பிரபஞ்சம் என்ன வந்து சொல்லுதோ அதுதான் நமக்கு குடுக்குறோம். ஆ, மேலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சப்போர்ட்டிவா குடுக்குறாங்க. நம்ம ஓகே. ஜாதகம் அது வந்து எடுத்து ஸ்ரத்த எடுத்து எல்லாருமே சப்போர்ட்டிவா அதுக்குரிய ப்ரெடிக்ஷன்ஸ குடுக்கணும் அப்படிங்கிற உந்துதல் எல்லாருக்கும் இருக்கு. சோ அதன் வழியில எல்லாரும் போறாங்க. அந்த விஷயத்துக்காகவே நானும் மெனக்கெட்டு எல்லாமே இன்னும் கொஞ்சம் குடுக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதலா நான் போறேன். சோ இதுதான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சு போறாங்க. வரக்கூடிய இப்ப நீங்கலாம் வரீங்க. வரவங்க எல்லாரும் சொல்ற ஒரே ஃபீட்பேக் என்னன்னா, ஒரு ஐடியா இல்லாம தான் வந்தோம். ஆனா ஒரு நல்ல கன்க்ளூஷன் குடுக்குறீங்க. எங்களுக்கு தெரியுது. கண்ணுக்கு முன்னாடி இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்படிங்கிறது எல்லாரும் குடுக்குற ஃபீட்பேக் தான். சோ அந்த விஷயத்துல எல்லாரும் ஒரே மாரி ஃபீட்பேக் குடுக்குறோம்னா, அப்ப நம்ம சரியான வழியில பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற விதத்துல நாங்க ஒரு சரியான ரூட்ல போறோங்கிறது எங்களுக்கு ஒரு திருப்தி அம்மா. கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. நான் இதுவரைக்கும் வந்தது இல்லைங்க. டைம் ஏதோ மாறி, மாறி இருந்ததுனால தெரியல எனக்குங்க. இனி கண்டிப்பா வரணும்னு வச்சுக்கணுங்க நானே அந்த மாதிரிங்க. இது நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாரி நல்லா தெளிவா புரியுதுங்க அந்த மாதிரி. ஓ! சரிங்க. தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி மேடம். வாழ்த்துக்கள். பையனுக்கு தைரியம் சொல்லுங்க. இப்போதைக்கு அவருக்கு வந்து நம்ம கூட இருக்கணும் அவ்வளவுதான். நம்ம தைரியம் குடுக்கறதோட நம்ம ஆமா. அத இல்ல மட்டும் இல்ல. அவங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைங்க அந்த மாதிரி. ஆனா நம்ம வந்து ஒரு காஷனா அந்த மாதிரி தள்ளி போடுறாங்கன்னா பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரிஞ்சுட்டேங்க அந்த மாதிரி. அதுதாங்க. அவருக்கு வந்து இது தெரிவிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல அவரோட கண்டிப்பா இல்ல. ஆதரவா பயணிங்க. இப்போதைக்கு ஒரு 2 1/2 வருஷம், 3 வருஷம் அவரோட நீங்க பயணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மேடம். கண்டிப்பா, கண்டிப்பா. ரீதியா அவருக்கு நீங்க சப்போர்ட்டா இருங்க. கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. நிச்சயமா ஓகே வாழ்த்துக்கள். மேடம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. இன்றைய தினம் ஆய்வு ஜாதகம் சிறப்பாக சென்றது. மேலும் இத பத்தி கருத்துக்கள் ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களாமா? வணக்கம் மேம். மேடம் ஹேண்ட் ரைட் பண்ணுது
இதான் மேடம். ஆனா நீங்க மாத்தி ஸ்ரீதர் சாரை கூப்பிட்டுட்டீங்க மேடம். இல்லம்மா நான் அது பார்க்கவே இல்லம்மா. அப்படியா மேடம்? ஓகே, தேங்க்யூ மேடம். சொல்லுங்க நீங்க. பரவாயில்லம்மா, இப்ப சொல்லலாமா? இல்ல மேடம், நான் கணிச்ச மாதிரி நீங்க பேசியிருக்கீங்க மேடம். தேங்க்யூ மேடம். நான் அதை கவனிச்சிட்டேன். ஓகேம்மா, நன்றிம்மா. இல்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களா, அதனால நான் இன்னைக்கு ஹேண்ட் ரைஸ பார்க்கல. நான் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சதுனால நான் அதை கவனிக்கல. நீங்க பேசுனதுனால நான் அப்புறம் பேசல மேடம். ரொம்ப நன்றி. சரி. இல்ல சார், நீங்க வந்து ரெக்கார்டிங் எங்க பார்க்கலாம் மேடம்? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, முடிச்சுக்கலாம். இன்றைய ஜோதிட ஆய்வு சிறப்பாக சென்றது. குருமார்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. வந்தவருக்கும் நம்ம ஒரு நல்ல கன்க்ளூஷன் கொடுத்திருக்கோம். அவங்களும் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு இன்றைய ஜாதக ஆய்வை நாம் முடித்துக் கொள்வோம். நன்றி.